ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வேறு லெவலான இது வரைக்கும் போஸ்ட் பண்ணாத ஒரு டிஷ்ஷு அப்படின்னு சொன்னால் நம்பிடுவீங்களா? அதனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான க்ரீன் சிக்கன் மசாலா கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம வெங்காயம் அது மீடியம் சைஸில் சாப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு 2-3. அப்புறமா இஞ்சி ஒரு 4-5 பல் பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அது உங்களுக்கு நல்லா க்ரீன் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்குன்னு நிறையா போட்டுறாதீங்க. அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு போட்டிங்கன்னா போட்டு. இப்போ நம்ம இதை நல்லா அலசிட்டு கழுவிட்டு இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக அது கூட என்ன பண்ணலாம், நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்மளோட பேஸ்ட்டும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் கொஞ்சமாக நம்ம அது நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்க தான் டேஸ்ட்டே. பாருங்க, சூப்பராக நம்மளது ஃபைன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே சிக்கன் ஆட் பண்ணிட்டு அது நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3-4 தக்காளி அரியிறது வேண்டாம், கட் பண்ணுறது வேண்டாம், புளிஞ்சு விட்டுக்கலாம். எப்போ புளிஞ்சு விட்றீங்களோ அது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளி புளிஞ்சு விட்டு இப்போ அது நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா குக் ஆனோடனே நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ண பாருங்கள், புதினா பேஸ்ட் அது இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சமாக தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், உப்புத்தூள்லாம் போட்டுக்கோங்க. நாங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு ஆயில் மேலே வரட்டும். நம்மளோட சூப்பரான தலைவர், மெயின் இன்க்ரீடியண்ட், இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறவர் இருக்கிறாரு. அவர் மொத்தம் 3 பேர். அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தந்தூரி சிக்கன் மசாலா. அதுக்கு நீ இது முடிஞ்சு சித்தன்னா தலைவர்னு போயிடாதீங்க, இன்னும் இருக்குது பாருங்கள். க்ரீன் சில்லி சாஸ், அப்புறமா நம்மளோட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது 2 தான் மெயினே நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த சிக்கனுக்கு. ஆனால் டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக தரமாக இருக்கும் மக்களே. பாருங்களேன், இது சப்பாத்தி, பூரி, ரைஸ், ரசம் கூட சைடில் வச்சு சாப்பிடுங்களா, வேறு லெவல் போங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நாக்கில் அப்படியே பாருங்கள், அதை அப்படியே எடுத்து அப்படி டேஸ்ட் பார்க்கலாம். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோட தரமான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டாடா.